அட நம்ம திண்டுக்கல்ல ஒரு தரமான கறி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டை சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணிடாதுங்க. ஹைலி ரெக்கமெண்ட்ங்க. அது மட்டும் இல்லை, பீஃப் பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பசி இதில் சாப்பிட போகலாங்களா? எங்கடா போகலாம்? அண்ணே பேக் போட்டு போகலாம், பிரியாணி சாப்பிடல. ஓகேங்களா? அப்படி வந்த ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா பிலால் பிரியாணி. அதாவது இங்கே சிக்கன் மட்டன் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா பீஃபுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டு தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி வந்து கொண்டு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே போனால் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது ஃபேமிலிக்கு தனியாகவும் பேச்சுலர்ஸ் தனியாகவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், பீஃப் பிரியாணி, சிக்கன் கிரேவி முதல் கொண்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. எடுத்து ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி சாப்பாடுன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சோம். பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக குக் ஆகிருக்குங்க. அதாவது எப்படி சொன்னால் ஹைலி ரெக்கமெண்ட். எனக்கு இந்த பீஃப் பிரியாணி தான் செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா பார்க்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இதோட என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி இருக்குது தெரியுங்களா, அதை எடுத்து அந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவ்வளோ குக் ஆகிருக்குங்க. அந்த சாஃப்டாக இருக்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி கொண்டு சாப்பிட்டேன் பாருங்கள், சக்கத்தாக இருக்குங்க. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட்ங்க. இந்த சிக்கன் கிரேவி பீஃப் பிரியாணியில் போய் அருமையாக சாப்பிட்ணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போங்க. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் சிக்கன் இருக்குங்க. சாப்பாடுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சக்கத்தாக இருக்குங்க. உண்மையிலே வந்து எப்படி சொல்லணும், எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. கொடுத்த காசுக்கு ஒருத்தனே சொல்லலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி சொன்னால் சாப்பிட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாப்பிட்டே தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்குலாம். பிரதர் தான் கடையோட ஓனர். ஸோ கடையோட லொக்கேஷன் அவர்கிட்ட எங்கே இருக்குன்னு கேட்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலகுண்டு ரோடு கொடைக்கானல் போனால் நம்ம கடையை தாண்டி தான் போகிறோம். அப்படின்ற பேரம்பூர்னா பக்கத்துக்கு